செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் பிரபல நடிகையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 2017 ஆண்டு பிப்ரவரி 17 நடிகையை வழிமறித்து கேரவனுக்குள் வைத்து பாலியல் துன்புறுத்தல் என்ற வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கொச்சியில் பிரபல நடிகை கடத்தல் வழக்கின் தீர்ப்பானது தற்போது சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. இந்த தீர்ப்பானது எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 இரவு 9 மணி அளவில் திருச்சூரில் இருந்து கொச்சி செல்லும் சாலையில், அதாவது கொச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்தமானி பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதோடு கடத்தப்பட்ட அந்த சம்பவமானது திரைத்துறை மத்தியில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடிகள் மற்றும் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர் திலீப் உட்பட 10 பேர் மீது வழக்கு செய்யப்பட்டதோடு இது தொடர்பாக கைதும் செய்யப்பட்டனர். இந்த விசாரணையானது தற்போது இன்றைய தினம் எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த தீர்ப்பானது தற்போது சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பானது சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. மொத்தம் 261 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல மொத்தம் இதற்கு 438 நாட்கள் எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தற்போது நீதிமன்றத்தில் வந்திருந்துள்ளனர். இந்த வழக்கை தற்போது இந்த விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காக ஹனி எம் வர்கீஸ் நீதிபதி தற்போது சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளார். மேலும் அந்த பகுதி முழுவதும், அதாவது கோர்ட் வளாகம் முழுவதும் ஏராளமான போலீசார் பணியிலும் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த தீர்ப்பை தற்போது வெளியாகும் நிலையில் பொதுமக்கள் இந்த கேரள திரைத்துறை மட்டுமல்லாமல் அனைத்து இதிலும் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்து வருகின்றனர்.